சொன்னார், ராஜன் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் சரிதான், டீப் வித்தின் மீ எனக்கு தெரியும் நான் தான் இந்த எலெக்ஷனை வின் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இந்த வீடியோவில் நாம் பார்த்து வியந்த ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கலாமே. கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம்ல. எந்த காரியத்தையும் செஞ்சாலும் முழு மனதோடு செய்யணும், ஃபுல் ஹார்ட்டோடு செய்யணும். கிவ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோமானா பார்த்துருப்போம், பட் அது நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். இது நம்ம சிஏ ஸ்ட்ரீமில் நடந்த ஒரு விஷயந்தான். இது நிறைய எக்ஸாம்பிள்ஸாக இருந்தாலும் இது கொஞ்சம் ரீசெண்டான ஒரு 2015 நடந்த ஒரு இன்சிடெண்ட். இது என்னோட வாத்தியார், நான் பேர்லாம் இப்போதைக்கு சொல்ல வர்றதில்ல, விரும்பலை. என்னோட வாத்தியார் அவர் எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் கிட்டத்தட்ட அவருக்கு அப்போ 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி. கோச் பண்ணாத ஸ்டூடெண்ட்டே இல்லை, அவரை தாண்டி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த எலெக்ஷன் உள்ளே போன உடனே அது நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம்ல, அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷன் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. இவர் தான் நம்பர் 1 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டிங்லாம் சொல்லுவோம்ல. இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஓட்டெல்லாம் இவருக்கு தான் போக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ நோன் ஃபேக்ட். அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, அந்த அளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அப்போது வெற்றி உறுதி. இது இந்த வெற்றிக்கு அவர் உழைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா இட் இஸ் கிவன். அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற அவ்வளோ பேருக்குமே தெரியும். இப்போது அந்த சந்தர்ப்பத்தில் நான் அவரோட அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங். இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த அண்ணா நகர் சைடு முழுக்க நான் அவரோட சேர்ந்து கவர் பண்ணுறேன். நல்ல மழை, நவம்பர் மாதம், நல்ல மழையான மழை, பேய் மழை. பட் அந்த மழையிலையும் அது இடுக்கு சந்து மூளை எங்கெங்கெல்லாம் ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்கோ ஒவ்வொரு ஏரியாவை போய் கவர் பண்ணுறோம். அவர் கூட உட்காந்து ஒரு இடம் விடலை. அந்த கொட்டுற மழையிலும் கொடையை பிடிச்சிட்டு அது ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி அது அதுக்கப்புறம் எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 8:30 மணிக்கு போனோன்னா நைட்டு ஒரு 8:30 மணிக்கு தான் அந்த எலெக்ஷன் முடியும். அது வரைக்கும் நின்றுண்டே இருக்கணும் எல்லாருமே. ஏன்னா லாஸ்ட் மினிட் கனெக்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்படியே உள்ளே வரப்போ அவர் மூஞ்சியை பார்த்தா ஒரு 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட டூரிங். இது சென்னைக்குள்ளே சொல்கிறேன். அவர் சென்னைக்கு வெளியில் திருச்சி, மதுரை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டார் சவுத்துக்கு. அப்போது அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ பிராண்ட் இருக்குது, அவ்வளோ குட்வில் இருக்குது, அவ்வளோ உழைக்கிறார். அதுக்கு the kind of effort which he undertook, despite knowing the fact that he is going to win, அதுதான் அது பிரில்லியன்ட்டு. ஏன்னா எல்லாருமே கேன்வாசிங்கில் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, நேராக பேசுவாங்க, அதெல்லாம் கரெக்டு. அது எப்படி நம்மளை பார்த்து யாரும் தெரியாதுன்றப்ப என்ன பண்ணுறது? இப்போ நம்ம போய் சொல்லணும், நான் தாங்க இந்த மாதிரி நிற்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஓட்டு போடுங்கன்னு. இவரை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்போது நான் நிற்கிறேன்னு சொன்னாலே போதும், எல்லாரும் ஓட்டு போட்டுருவான். ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இது ஒரு ஒர்க்கு, இந்த எலெக்ஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், சிறப்பாக செய்யணும். அதில் எந்த எஃபர்ட்டும் குறையக்கூடாது. அது ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும், நம்ம பண்ண வேண்டிய வேலையை சிறப்பாக செய்யணும். அவ்வளோ மெனக்கெடுதல் அந்த எலெக்ஷனுக்கு. யூ ஓன்ட் பிலீவ் he won that election as எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. இது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு கிடைச்ச லேர்னிங் இந்த ஹோல் ஜேர்னியில் என்ன தெரியுமா, நைட்டு 1 மணிக்கு எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு ஐநாவரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, ஓப்பன் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். அங்கே நைட்டு போய் அவரை நல்லபடியாக முடிஞ்சுது எலெக்ஷன், ஓட்டிங் முடிஞ்சுது, நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க. ஒரு நைட்டு 1 மணிக்கு ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு அவர் கூட உட்காந்துட்டு, அப்போ நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம் அங்கே.
அப்போ நான் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நீ கேட்கலாமான்னு. கேளுங்க அப்படின்னாரு. உலகத்துக்கே தெரியும் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்கன்னு, உங்களுக்கே தெரியும் ரைட்டா, இவ்வளோ எஃபர்ட் அதுக்கு தேவையா சார்? எங்கள் கம்யூனிட்டியில், சிஎஃப் கம்யூனிட்டியில் இவர் அவ்வளோ பாப்புலரு, பட் ஏன் சார் நீங்கள் despite knowing the fact that you are going to win this election, but அந்த கமிட்மெண்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன் சார் அது? ஏன் இவ்வளோ எஃபர்ட் அதுக்கு தேவையா ஃபஸ்ட்டு அப்படின்னு அவர் கேட்டேன். இது சாதாரணமாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாமே. அப்போ அவர் சொன்ன விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சொன்னார், ராஜன், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் சரிதான், டீப் வித்தின் மீ எனக்கு தெரியும் நான் தான் இந்த எலெக்ஷனை வின் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் I have built that name and credibility over a 20-year period. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வேலையை எடுக்கிறோம், அந்த வேலையில் வெற்றி அடையணும். அதில் ஒரு அயோட்டா ஆஃப் ஒரு சுணக்கம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கே இடம் கொடுக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை இப்படி தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமே என் மனசுக்குள்ளே வரக்கூடாது. நான் எந்த வேலையை எடுத்தாலுமே ஐ டூ இட் வித் தட் கைண்ட் ஆஃப் அ பர்ஃபெக்ஷன். நாளைக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் கூப்பிட்றீங்க, ஒரு டாபிக் பற்றி பேச சொல்கிறீங்கன்னா, நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் உட்காருவேன். எனக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லாவே தெரிஞ்சாலும், பட் அந்த 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 டேக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தரோவாக ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங்கே போவேன். அவருக்கு தெரியாத விஷயமா இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார். அங்கேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கமிட்டிக்கு போகிறப்ப அவரை ஒரு சிஎஃப்ஓ, குளோபல் சிஎஃப்ஓ ஆஃப் அ கம்பெனி அவருக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. குளோபல் சிஎஃப்ஓ ஆஃப் சம் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவரே பெரிய பிஸ்தா இந்தியா லெவலில். அவர் அந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டியில் போய் சேரணுன்றதுக்காக அவருக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்கார்றாரு. அவருக்கு தெரியாத விஷயமே தெரியாதுங்க, அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட், ஐகான் அவர். ஆனால் அந்த ஒர்க்குன்னு வரப்ப அதுக்குண்டான ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன், அது ஒரு ப்ராசஸ், பர்ஃபெக்டாக அது பண்ணி முடிக்கணும். தனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக ஆகிட்டோமோ, காம்ப்ளசண்ட்டாக ஆகிட்டோமோ அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. இதை நான் எந்த ஒர்க் எடுத்தாலும் இதை நான் கடைப்பிடிக்கிறேன். இது பெரிய சீக்ரெட். அது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலி அது நைட்டு 1 மணிக்கு இதை கேட்குறப்ப, ஏன் அந்த ஹைட்டில் அவர் இருக்காரு, எந்த உயரத்தில் இருக்காருன்றது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ரைட்டா, திஸ் இஸ் த பெஸ்ட் ஐ கேன் கிவ், ஐ டோன்ட் கேர் அபவுட் த ரிசல்ட். இந்த ஒரு லெவலுக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த லெவல் ஆஃப் திங்கிங்கில் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒருத்தர் டெலிவர் பண்ணுறாரு, பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு வின். அதனால தான் அவருக்கு சக்ஸஸ் தேடி வந்தது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஒரு வேலையை எடுத்தால் ஃபுல் ஹார்ட்டடாக அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல், அது இதுக்கு மேலே என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடியாதுடா, அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் அந்த லெவலில் வந்துட்டீங்கன்னா உங்களை வெற்றி வாய்ப்பு தேடி வரும். நீங்கள் ரிசல்ட்டை பற்றி பெரிய அளவுக்கு வரி பண்ண அவசியம் இல்லை. தோனி சொன்னது தான், ஃபாலோ த ப்ராசஸ், I don't work for the result. Result is the consequence of the process which you followed. If the process is right, the result is going to be automatic. அதே தான் இதுவும். தான் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சதுனால அதில் எந்த வித குறையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சேன், என்னை பொறுத்த வரையில் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்கன்னா, டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட். த ரிசல்ட் இஸ் ஆட்டோமேட்டிக். இட் இஸ் கோயிங் டு பி அ கிராண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.